குழந்தையை கையில் வாங்கிய தருணம் முதல் யாருக்கும் எதுவும் தோன்றவில்லை. மகாலட்சுமி வந்திருக்கிறாள், புதன்கிழமை பிறந்திருக்கிறாள், இவ்வாறே மட்டுமே தோன்றியது. ஆனால் அந்த குழந்தையை பார்க்க உறவினர்கள் வந்தார்கள். அடுத்தடுத்த நாள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொன்னார்கள். குழந்தை கருப்பாக இருக்கிறது, குண்டாக இருக்கிறது, அப்பாவைப் போல இல்லை, அம்மாவைப் போல இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து. 3 வருடம் கழித்து பிறந்திருக்கிறது, ஆண் குழந்தை பிறந்திருக்க கூடாது, அச்சச்சோ பெண்ணாக பிறந்து விட்டதே. இதுபோல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை அந்த குழந்தையின் முன்பாகவே தாயிடம் சொன்னார்கள். ஆனால் குழந்தையின் பாட்டியோ, என்ன குழந்தை பிறந்தால் என்ன, எல்லாம் என் வாரிசுதான், ஆணோ பெண்ணோ, என் வீட்டிற்கு மகாலட்சுமி வந்திருக்கிறாள், புதன்கிழமையில் பிறந்திருக்கிறாள், இதைவிட வேறு அதிர்ஷ்டம் என்ன வேண்டும், அவள் உடனோடு பிறந்திருந்தாலும் பரவாயில்லை, 3 வருடம் கழித்து பிறந்திருக்கிறாள் என்று அந்த பாட்டி பெருமையோடு எல்லோரிடம் கூச்சலிட்டார்கள். குறை கூறிய அனைவரும் வாயை மூடியபடியே சென்றனர். யார் என்ன சொன்னால் என்ன, குழந்தையின் தந்தை மிகவும் பூரிப்பில் இருந்தார். அனைவருக்கும் இனிப்பு பண்டங்களை வழங்கி, எனக்கு மகள் பிறந்திருக்கிறாள் என்று பெருமையுடன் கூச்சலிட்டார். மருத்துவமனையில் இருந்த அனைவரும் வியப்போடு பார்க்கும் அளவிற்கு அந்த குழந்தையின் தந்தை நடந்து கொண்டார். இவ்வளவு சொல்லியும் குறைகள் இதோடு முடியவில்லை. அந்த தாயும் பெண்ணும் நலமோடு வீட்டிற்கு திரும்பினார்கள். வீட்டிற்கு வந்த மறுநொடி அத்தையெல்லாம் வந்தார்கள். வந்தவுடனே, என்ன இவ்வளவு கருப்பாக இருக்கிறது குழந்தை, நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டிருக்கலாம் அல்லவா என்று அந்த பெண்ணை பார்த்து கேட்டனர். அவளோ பச்சை உடம்புக்காரி, பேசவும் தெம்பில்லாமல், பதில் பேசவும் பேசாமல் படுத்திருந்தாள். அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா நடந்தது. அந்த குழந்தையின் பெயர் நிலா என வைத்தார்கள். நிலா என்ற பெயரை அவளின் தந்தையும் தாயும் கலந்து பேசி, அவள் நிலா போல் அழகாக இருக்கிறாள் என்ற அர்த்தத்தில் வைத்தார்கள். ஆனால் அவளின் காலம் முடியும் வரை அந்த பெயரே அவளுக்கு கஷ்டமாக அமைந்தது. அவளின் குழந்தை பருவம் முதல் முதிர்ந்து பாட்டியாகும் வரை அவள் இந்த கஷ்டங்களை அனுபவித்தாள். உன் பெயர் நிலாவா? நிலாவா? நீ வெள்ளையாக இல்லையே, கருப்பு நிலா என்று வைத்திருக்கலாம், உனக்கு சரியாக இருந்திருக்கும். இதுபோல ஒவ்வொருவரும் அவரவர் இஷ்டத்திற்கு என்னென்னவோ கூறுகிறார்கள். அவள் அவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் பெரிதாக சாதித்தாள். அதைத்தான் பின்பு வரும் பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். அவளுக்கு அடுத்து 1 வருடத்திலேயே இன்னொரு குழந்தை பிறந்தது. அதுவும் பெண் குழந்தையாக பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை இவளுக்கு அப்படியே எதிராக நல்ல வெள்ளை நிறத்தில் பிறந்தது. இவள் அப்படியே கருப்பாக இருந்தாள், அவள் அப்படியே வெள்ளையாக இருந்தாள். வீட்டிற்குள்ளேயே நீயா நானா என்ற போட்டி, கருப்பா வெள்ளையா என்கின்ற ஒரு உணர்வை தந்தது இருவருக்கும். காலப்போக்கில் இது எப்படியெல்லாம் மாறியது, இவர்கள் எதையெல்லாம் சந்தித்தார்கள், அதிலிருந்து எப்படி மீண்டார்கள் என்பதையெல்லாம் அடுத்து வரும் பகுதியில் நாம் பார்ப்போம். நன்றி. ஏமச்சி எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க பாரு, கருப்பா இருக்கு வெள்ளையா இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லைல்ல. இந்த ஜென்ரேஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமச்சி. சரிம்மாக்கா, படித்தது போதும், முடிஞ்சிருச்சு, இல்லை நாளைக்கு படிச்சுக்கலாம், போய் பாடு. அம்மாச்சி ஏதாவது கதை சொல்லுமாச்சி. மக்கா, நீ படித்த புத்தகமே ஒரு கதை தானே மக்கா, அதை பற்றி நீ நினச்சிக்கிட்டே போய் படுத்து தூங்கு. அதில் உள்ள நல்லது கெட்டதை யோசி, சரியா தப்பான்னு உனக்கு தூக்கம் தன்னால் வந்துடும். ஓ அப்படி சொல்கிறியோ, சரி போ. ஆனால் தூக்கம் தான் வரல. என் தங்க புள்ள, போ சாமி, போய் படு. இந்த அம்மாச்சி மட்டும் எப்படி தான் படுத்தோன்னு தூங்குது, புக்கை வச்சுட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே தூங்கிடுச்சுமா. சரி போவோம்.